தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவு ஏற்படக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. முடிந்த சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் யாருக்கும் இறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையில் 108 இடங்களுடன் தாவேகா தனிப்பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்திருந்தது. புதிய ஆட்சி அமைக்க அதிமுகவின் தாவேகா கூறியதாக தொடக்கத்தில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இருப்பினும் அனைவரையும் முந்தி 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளித்தது. தமிழக அரசியலின் போக்கை மாற்றி அமைத்தது என்றே சொல்லலாம். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிடம் தாவேகா ஆதரவு கேட்கக்கூடாது என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் அதிமுகவுக்கான வாய்ப்பு குறைய தொடங்கியது. இதனையடுத்து தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தன. இருப்பினும் 2 உறுப்பினர்களை கொண்ட விடுதலை சிறுத்தை கட்சியும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பது தள்ளி போடுவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. முன்னதாக அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சி.வி. சண்முகம் தாவேகா கட்சிக்கு ஆதரவு கொடுக்கும் நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாகவும் இது தொடர்பாக பல்வேறு எம்எல்ஏக்களிடம் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் சந்தித்திருந்தனர். இதற்கிடையே அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரி அருகே நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வு என்பது என்ன அப்படிங்கிறது கவனம் பெற்றிருந்த நிலையில் அதிமுக தலைமையில் புதிய ஆட்சி அமையும் எனவும் திமுக அதற்கு சரியான ஆதரவு அமைக்கலாம் எனவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. மேலும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பொது முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி ஆட்சி அமைக்கலாம் எனவும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் புதிய ஆட்சி அமைக்க முயற்சிப்பதாக வரும் தகவல்களை திமுக தரப்பு மறுப்பு தெரிவித்திருந்தது. இத்தகைய சூழ்நிலையில்தான் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் நடைபெற்று முடிந்த 17வது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் பல்வேறு கட்சிகள் சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி பல நாட்கள் கடந்த பிறகு முதலில் இபிஎஸ் தனது தோல்வியை முதன்முறையாக ஒத்துக்கொண்டு அதிமுக தலைமையிலான புதிய அரசு அமைப்பதில் இருந்து பின்வாங்கினார். இதற்கிடையே விடுதலை சிறுத்தை கட்சிகள் தாவேகா ஆதரவை உறுதிப்படுத்தும் விதமாக தகவலை வெளியிட்டது. முன்னதாக சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் உள்பட 5 எம்எல்ஏக்கள் பங்கேற்காதது அதிமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தன. இதற்கிடையே கட்சியின் முக்கிய தலைவர்களான சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. விஜயபாஸ்கர் ஆகியோர் தலைமையில் 36க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் சென்னை எம்.ஆர்.சி. நகரில் இருக்கக்கூடிய தனியார் இடத்தில் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக பேசிய தராசு விஷயம் பொதுச் செயலாளர் அனுமதி இல்லாமல் நடத்தப்பட்ட இந்த ஆலோசனையால் அதிமுக கட்சி இன்னொரு பிளவினை நோக்கி செல்வதாக தெரிவித்தார். ஏற்கனவே 5 ஆண்டு கால ஆட்சியில் இல்லாத நிலையில் தற்போதைய அரசியல் மாற்றத்தின் போது அதிமுக எடுக்க வேண்டிய நிலைப்பாடு குறித்து அதிருப்தி நிலவுவதையே இது காட்டுவதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் அமைச்சரவையில் இடம் பிடிக்கலாம் என ஒரு தரப்பு கருதிய நிலையில் தலைமை எடுத்த முடிவுகள் இவர்களுக்கு உடன்பாடில்லை எனவும் தெரிவித்தார். இதற்கிடையே கலக குரல் எழுப்பும் எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் நிபுணர்கள் கணிக்கின்றனர் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க மற்றொரு புறமோ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் அடைக்கப்பட்ட நிலையில் நல்ல முடிவை தலைவர் அறிவிப்பார் என லால்குடி எம்எல்ஏ லீமா ரோஸ் தெரிவித்திருந்தாங்க. அந்த முடிவு என்ன என்பது குறித்து ஆவல் எழுந்துள்ளது. புதுச்சேரி ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னைக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடன் தங்கியிருந்த அமமுக எம்எல்ஏ காமராஜ் தான் காணவில்லை என பரபரப்பு எழுந்தது. இந்த நிலையில் சென்னைக்கு வந்து கொண்டிருந்த லீமா ரோஸிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது நல்ல முடிவை தலைவர் எடப்பாடியார் அறிவிப்பார், எம்எல்ஏக்களை எல்லாம் அவரது வீட்டிற்கு வர சொல்லியிருக்கிறார், அதற்காக நாங்கள் செல்கிறோம் என தெரிவித்திருக்காங்க. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு லீமா ரோஸ் பேசுகையில் தாவேகா அதிமுக இரு கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள், விரைவில் எடப்பாடியார் முதல்வர் ஆவார் என தெரிவித்திருந்தாங்க. அதன் பிறகு நேற்றைய தினம் தம்பிதுரையும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார், சில ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன, எல்லாவற்றையும் வெளியே சொல்ல
முடியாது என்றார். அதுபோல் மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை காணவில்லை என்றும் போலி கையெழுத்தை விஜய் கொடுத்ததாகவும் ஆளுநரிடம் புகார் தெரிவிக்க வந்த தினகரன் எடப்பாடி பழனிசாமியை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு காமராஜ் ஆதரவு கடிதம் கொடுத்துள்ளார் என்றார். எனவே என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை வழங்காத நிலையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற அரசியல் கட்சிகளிடையே கடும் போட்டி நிலவுகிறது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இருபெரும் திராவிட கட்சிகளையும் வீழ்த்தி 108 தொகுதிகளில் தனித்து வெற்றி பெற்று தமிழக வெற்றிக் கழகம் சாதனை படைத்தது. இருப்பினும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை கிடைக்காததால் மற்ற கட்சிகளின் ஆதரவை நாடி உள்ளது. ஆதரவளிக்கும் கட்சிகள் காங்கிரஸ் 5, இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2. கூட்டணி கட்சிகளுடன் சேர்த்து தாவேகாவின் பலம் 116ஆக உயர்ந்திருக்கும் நிலையில் மேஜிக் நம்பரான 118 எட்ட இன்னும் 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு தாவேகாவுக்கு தேவைப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிசிகாவும் தங்களுடைய ஆதரவை வழங்கின. தங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் தாவேகா பக்கம் சாய்ந்துவிடக் கூடாது என்பதில் அதிமுக தீவிரமாக உள்ளது. இதனால் கடந்த 6ஆம் தேதி இரவு முதல் 40க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரி புதுகுப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். எம்எல்ஏக்கள் விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று முன்தினம் நேரில் சென்று ஆய்வையும் நடத்தியிருந்தார். சென்னையில் இருந்து புதுச்சேரிக்கு விரைந்த அவர் விடுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடன் சுமார் 1 மணி நேரம் அவசர ஆலோசனைகளையும் மேற்கொண்டார். கட்சி தாவலை தடுப்பது மற்றும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டதாகவே தெரிகின்றது. ஆட்சி அமைக்க இன்னும் 2 இடங்களே தேவைப்படுவதால் தாவேகாவின் அடுத்த மூவ் என்னவாக இருக்கும்? அதிமுக தனது எம்எல்ஏக்களை தக்க வைத்துக் கொள்ளுமா என்ற எதிர்பார்ப்பால் தமிழக அரசியல் களம் தகித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டுமின்றி தற்போதைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது தமிழக அரசியல் வரலாற்றில் பெரும் திருப்பமாக விசிக ஆதரவுடன் தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை பெற்றுவிட்டார். எனினும் இதுபோன்ற இக்கட்டான நேரத்தில் ஆளுநர் மற்றும் பாஜக குறித்து விஜய் மௌனம் காப்பது ஏன் என திமுக அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு விமர்சனமும் பண்ணி வருகிறது. பெரும்பான்மை கிடைத்தும் ஒரு பக்கம் குதிரை பேரம் குறித்த அச்சமும், மறுபக்கம் திமுகவின் பாசிச பாயாசம் தொடர்பான காரசாரமான விமர்சனங்களும் அச்சமும் மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விமர்சனங்களுக்கு தமிழக அரசியல்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. தமிழக அரசியல்களும் இதுவரை கண்டிராத ஒரு உச்சகட்ட பரபரப்பை கண்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான மேஜிக் நம்பரை ஒரு வழியாக தொட்டுவிட்ட நிலையில் அவரை சுற்றியுள்ள அரசியல் நிழல் யுத்தம் இப்போதுதான் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவோடு 116 இடங்களை பெற்று நூலிழையில் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை தவறவிட்டிருந்த விஜய்க்கு 2 இடங்களை வைத்திருக்கும் பிசிகாவின் ஆதரவு தற்போது ஆக்சிஜனாகவே கிடைத்திருக்கிறது. மெஜாரிட்டி இல்லாத தருணத்தில் டிடிவி தினகரன் போன்றவர்கள் முன்வைத்த குதிரை பேரம் குறித்த குற்றச்சாட்டுக்கள் விஜயை நிலைகுலைய செய்தது என்னவோ உண்மைதான். இருப்பினும் பாசிச பாயாசம் இனிப்பாகாதல்லவா என்ற வாசகம் விஜய் தனது கொள்கை நிலைப்பாட்டில் சமரசம் செய்து கொள்கிறாரா என்ற விவாதத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல திமுக எடுக்கும் ஒரு முயற்சியாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது. அது மட்டுமின்றி பெரும்பான்மை கிடைத்துவிட்டாலும் விஜய்க்கு இது முட்கள் நிறைந்த பாதையின் தொடக்கம் மட்டுமே. பொறுத்திருந்து பார்ப்போம்.